இங்க ஒரு சோல்ஜர் கப்பல் தனியா டவர் நோக்கி வரத பாக்குறான். ரேடார்ல அந்த கப்பலோட சிக்னலை காமிக்க மாட்டேங்குது. கேப்டன் உடனே எமர்ஜென்சி அலாரத்தை ஆன் பண்ணிடுறாரு. பீரங்கி அந்த கப்பலை நோக்கி நிக்குது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த டவர்லயே மாட்டிருக்காங்க. உணவு கிடைக்காம கெட்டு போன மீன்களை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கப்பலை செக் பண்றதுக்கு ஜான் கிட்ட துப்பாக்கியை கொடுத்து அந்த கப்பலை செக் பண்ண சொல்றாரு. இவனும் வெளியே இருந்து கூப்பிட்டு பாக்குறான். எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. உள்ள போய் பார்க்கும்போது தான் அதிர்ச்சி ஆகுறான். டீ கப்பை சுத்தி சிலந்தி வலை மூடி இருக்கு. கிட்டத்தட்ட பல மாசமா ஆளுகள் இல்லாம தான் அந்த கப்பல் சுத்திட்டு இருந்திருக்கு. அந்த கப்பலை இழுத்துட்டு டவருக்கு போறான். இந்த டவர்ல அணுவுல இருக்கு. அதுல இருந்து சின்னதா கதிர்வீச்சு வெளியாகுது. இவங்க வாரம் அந்த கதிர்வீச்சோட அளவை செக் பண்ணிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கப்பல்ல மோட்டாரை செட் பண்ணி வெளியே தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா கேப்டன் ஒத்துக்க மாட்டாரு. இந்த டவரை நோக்கி இன்னொரு கப்பல் வரத ரேடார்ல பாக்குறாங்க. கேப்டன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கப்பலை நோக்கி பீரங்கிய வச்சு அடிக்க சொல்றாரு. அப்பதான் ஜான் நோட் பண்றான், அது நம்ம கட்டி வச்சிருந்த கப்பலை தான் இவர் அவுத்து விட்டுருக்காருன்னு சொல்லி. உடனே அவரை ரூம்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. ஆனா அந்த கேப்டன் கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது, எதிரிக நம்ம இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கப்பலை அமைச்சிருக்காங்களோன்னு நினைச்சேன்னு சொல்றான். ஆனா இவங்க அதை நம்பல. ஒரு நாள் இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது இவங்களோட கேப்டன் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இவங்க கூட இருக்க ஜூலி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி. அவங்க குடும்ப ராணுவத்துல இறந்ததுக்காக இங்க பழிவாங்கறதுக்காக வந்திருக்கா. உதவிக்காக வந்தவங்களையும் துப்பாக்கியால சுட்டிருப்பான். அந்த கப்பலை தான் இவங்க பிடிச்சு வச்சது. எப்படியும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உலகத்துக்கே பெரிய ஆபத்து வரும்னு சொல்லி இவங்க எல்லாரும் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க.